கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? பேராசை, greed. பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. Greed brings to great loss. நம்ம அதிகமா ஆசைப்பட்டு நம்ம சேர்க்கறதுனால நம்ம பிரயோஜனம்னு நினைக்கிறோம். ஆனா அதனால இழப்புகள் தான் அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். We think that when we desire for more, when we greed for more, and when we gain more and more, we think it will be useful. No, we will face great loss. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 15:21. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். Proverbs 15:27. He who is greedy for gain troubles his own house, but he who hates bribes will live. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம பேராசை படும்போது நம்மளுடைய குடும்பம், அதாவது நம்ம சுற்றி இருக்கிறவங்களையே இழக்க வேண்டியது இருக்குமா? இல்லைனா பிரச்சனைகள் உண்டு பண்ணுவோமா? See what the Bible says. When we are greedy, we will bring trouble to our family, even people around us. Sometimes we will lose them too. ஒரு ஊர்ல ராஜா ராணி அப்படின்னு ஒரு கணவனும் மனைவியும் இருந்தாங்க. In a village there was a husband and wife, ராஜா and ராணி. அவங்க பேர்ல மட்டும்தான் பொருத்தம் இருந்ததே ஒழிய அவங்க சிந்தனைகள்ல பொருத்தம் இல்லை. Their names were matching, but their thoughts were not matching. ராஜா ஒரு கூலி தொழிலாளி, அதனால தனக்கு கிடைச்சது போதும், இருக்கிறது போதும்னு மன திருப்தியோட இருந்தாரு. ராஜா was working for daily wages, so he used to be happy with whatever he had and whatever he gets. ஆனா ராணிக்கு பணக்காரியா வாழணும், அது வேணும் இது வேணும்னு ஆசை. But ராணி had different thoughts. She wanted to live a rich life, a luxurious life, and wanted this and that. அதனால தினந்தோறும் தன்னுடைய கணவனை அவ தொல்லை பண்ணிட்டே இருப்பா. So she used to trouble her husband always. அடிக்கடி அப்படியே உட்கார்ந்து பணக்கார வாழ்க்கையோட கனவுக்கு போயிடுவா. Often she used to sit and go to her rich dreams. ஒரு நாள் அவளுக்கு திடீர்னு ஒரு யோசனை, ஏன் நம்ம பலகாரம் செஞ்சு விற்கக்கூடாது, விற்றோன்னா நம்ம ஒரு வருமானத்தை ஈட்டலாமே அப்படின்னு தன்னுடைய கணவன் கிட்ட கேட்டா. One day she had a thought, why don't I make some snacks and sell? Then I can generate some income. அவ கல்லூரி நாட்களில் இந்த பலகாரங்களை செய்கிறதுக்கு படிச்சிருந்தா, அதனால உறுதியாக அதை செய்யலான்னு முடிவெடுத்தா. During her college days, she had been trained to make snacks, so she was confident in her business. அவளுடைய கணவனும் சரி உன் இஷ்டப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. Her husband said, okay fine, you do whatever you like. அவ நிறைய பலகாரங்களை செஞ்சு பல இடங்களுக்கு போய் விற்க ஆரம்பிச்சா. She made many snacks and went and sold in many places. சுவை வித்தியாசமா இருந்ததுனால பலர் அதை நல்லா விரும்பி வாங்கினாங்க. Since the taste was good, many purchased from her. நல்ல போச்சு அவளுடைய வியாபாரம். Her business was good. பணம் சேர்த்து தன்னுடைய கணவன் கிட்ட காமிச்சா, பாருங்க பாருங்க நான் நிறைய பணம் சேர்த்துட்டேன் அப்படின்ட்டு. She saved some money and showed it to her husband saying, see, I have gained more money. அப்போ அவளுடைய கணவன் சொன்னாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நேர்மையை மட்டும் விட்டுறாத அப்படின்னு. Her husband said, do whatever you want, but never miss honesty. Don't do anything that is dishonest. அவ சரி சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டா. She shook her head and just left. கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு ஒரு சிந்தனை, நம்ம ஏன் நல்ல பொருட்களாக பார்த்து நம்ம பலகாரம் செய்யணும், ஏதாவது மட்டமான பொருளாக நம்ம வாங்கி பலகாரம் செய்யலாமே அப்படின்ட்டு. Then she thought, why should we buy good quality ingredients and make snacks? Why don't we buy cheap rated ones and make? Now my customers have increased. எனக்கு வாடிக்கையாளர்கள் தான் அதிகமாயிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சா. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய பொருட்களை மாற்றி விலை மலிவான பொருட்களை வாங்க ஆரம்பிச்சா. So she changed the ingredients and started buying cheap things.
கொஞ்சம் பேர் அவகிட்ட கேட்டாங்க, என்ன நீங்க முந்தி விக்கிற மாதிரி சுவை இல்லையேன்னு. Some people asked her why the taste has changed. ஒரு நாள் ஒருத்தர் வந்து அவகிட்ட சொன்னாங்க, நீங்க செஞ்ச பலகாரத்தை நான் சாப்பிட்டு எனக்கு வாந்தி வந்துருச்சு, நீங்க என்ன போடுறீங்கன்னு. One day a man came to her and asked, after eating your snacks, I vomited. What did you mix in your snacks? அப்போ ராணி சொன்னா, நான் நல்ல பொருட்களை தான் சேர்த்திருக்கேன், வேற ஏதாவது நீங்க சாப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு. ராணி said, you would have had something else. I add quality ingredients only. ஆனாலும் அவர் சும்மா இல்லை, உணவுத்துறை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் புகார் ஒன்று கொடுத்துட்டாரு. பட் that man did not keep quiet. He went to the food control officers and gave a complaint. அவங்க வந்து அவளுடைய பலகாரங்களை சோதனை பண்ணி அது தரமற்ற பொருள் அப்படின்னு சொல்லி அவளை கொண்டு போய் சிறையில் வச்சிடுறாங்க. They came and checked the snacks and said they are all of low quality and kept her in jail. There she was pleading to people, but no one helped her. எல்லார்கிட்டையும் கெஞ்சி பார்த்தா ஆனால் யாருமே உதவலை. கடைசியில் அவளுடைய கணவன் தான் ஓடி வந்து அவள் சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு அவளை விடுவிச்சு கூட்டிட்டு வந்தாரு. At last her husband went, took her in bail with the money that she had saved. அவளுடைய பேராசை அவளுக்கு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. Her greed brought about a great loss to her. அவ பேராசைப்படாம கவனமா இருந்திருந்தா நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கலாம். Without being greedy, if she had been happy with what she had, she would have improved her business more and more. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.